கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமும் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலே எப்பொழுதும் வெற்றிதான், எந்நாளும் வெற்றிதான் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின்மேல் வைக்கப்பட்டிருக்கும். புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கும் ஆசீர்வாதங்களில் இன்னொரு ஆசீர்வாதம், உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை எந்நாளும் அதின்மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். தொடக்கம் முதல் முடிவு வரை என்பது ஒரு துண்டிக்கப்பட முடியாத தொடர்பு, எந்நாளும் தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்வு. இதுதான் இயேசுவின் இரத்தத்தாலே இணைக்கப்பட்ட கிருபையின் கீழ் புதிய உடன்படிக்கையின் வாழ்வு. அவரோடு நாம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஞானஸ்தானத்திலே கிறிஸ்து இயேசுடனே கூட இணைக்கப்பட்டோம். இதுதான் கானான் வாழ்வு என்கிற புதிய உடன்படிக்கையின் வாழ்வு. எப்பொழுதும் எந்நாளும் கர்த்தரின் கண்கள் என்பது இது 24 மணி நேர 365 நாட்களும் உள்ள தெய்வீக பாதுகாப்பை காட்டுகிறது. புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கும் நீங்களும் நானும் எந்நாளும் வருடத்தின் 365 நாட்களும் தேவனுடைய நேரடி பார்வையின் கீழ், பராமரிப்பின் கீழ் இருக்கிறோம். இது ஏதோ உபவாசம் இருக்கும் ஒரு சில நாட்களை மாத்திரம் அல்ல. வருடம் முழுவதும் 365 நாட்களும் பிதாவின் கவனிப்பு, பராமரிப்பு, சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய கிரயத்தினால் நம்மீது இருந்து கொண்டே இருக்கின்றது. இதேதான் இயேசு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த கர்த்தரின் கண்கள் என்கிற வார்த்தையிலே கண்கள் என்பது ஆலோசனையை குறிக்கும், தேவ சத்தத்தை குறிக்கும். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். புதிய உடன்படிக்கை வாழ்வு என்பது தேவனுடைய சத்தத்தையும் ஆலோசனையையும் தினந்தோறும் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தின் வாழ்க்கை. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை எப்பொழுதும் அவர் சத்தம், ஆலோசனை, வழிகாட்டுதல் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? வருடம் முழுவதும் வெற்றி வாழ்வு என்றுதானே அர்த்தம். ஆமென். கிருபையின் கீழ் உள்ள வாழ்வு எந்நாளும் வெற்றி பெறும் வாழ்வுதான். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.